ரீசெண்ட் டேஸ்ல உலக நாயகன் சூப்பர் ஸ்டார் இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் நடிக்க போறாங்கன்னு சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது. இந்த நியூஸை இப்பவே அபிஷியலா கமலஹாசனே வந்து சைமா அவார்ட்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன அப்படி சொல்லியிருந்தாலும் பாத்தீங்கன்னா, நாங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது அப்பவே நடக்க வேண்டியது, இப்போ நடக்க போகுது அப்படி என்ன மாதிரி சொல்லியிருக்காருன்னா, 2 பெரிய லெஜெண்ட் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த பெரிய ப்ராஜெக்ட் லோகேஷ் கனகராஜ் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. ஆர்ஐ ரெஜன் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தயாரிக்க போறோம் முன்னாடியே நியூஸ் வந்துடுச்சு. இப்போ சைமா அவார்ட்ஸ்ல கமலஹாசன் இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ண விதமா அப்புறமா சோஷியல் மீடியால பார்க்கும்போது, ஓகே இவங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடிக்க போறாங்க ஒரு நியூஸ். அந்த சந்தோஷமான விஷயத்த எல்லாராலும் பார்க்கப்பட்டாலும், லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ண வேணாம். சில பேருக்கு உடன்பாடு இருக்கு, சில பேருக்கு உடன்பாடு இல்ல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ண வேணாம், வேற எந்த டேரக்டராச்சும் வாய்ப்பை கொடுங்க அப்படி மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில டேரக்டர் மென்ஷன் பண்ணிட்டு வராங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டர் நெல்சன் கொடுங்க, அவரு வந்து கரெக்டா எடுப்பாருன்னு அப்படி மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய டேரக்டர் பேரு ஒவ்வொன்றும் வந்து சொல்லப்படுது. ஸோ யார் என்ன சொன்னாலும் இந்த லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரு. ஏன் எப்படி பாத்தீங்கன்னாலும் ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் இவங்க கூட இவங்க 2 பேர் கூட தனித்தனியா படங்கள் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேருக்குமே ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாம் பிடிச்சி போயிருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு மார்க்கெட், அவருக்குன்னு ஒரு பிசினஸ் ஒன்று வச்சிருக்காரு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, தமிழ்நாடு தாண்டி மற்ற சவுத் ஸ்டேட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஓவர் சீசன் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் பேஸே இருக்கு, ஹைப் இருக்கு, பிசினஸ் இருக்கு. கடைசியா அவர் டைரக்ட் பண்ண 3 படங்களுமே பாத்தீங்கன்னா 400 கோடிக்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் கிராஸ் பண்ணியிருக்கோம். சைமா அவார்ட்ஸை பத்தி இப்ப கான்ட்ரவர்சியும் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. சைமா அவார்ட்ஸ்ல நிறைய ஆக்டர் வந்து கலந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில கன்னட ஆக்டரான துணை விஜயும் வந்து கலந்துட்டு இருந்தாரு. அவர் வந்து பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு அவர் நடிச்ச பீமா படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மேடையில ஏறிட்டு அவார்டு வாங்கிட்டு அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா சைமா ஆர்கனைசரை அக்யூஸ் பண்ற மாதிரி பேசியிருக்காரு. எதனால அப்படி பார்க்கும்போது கன்னட இண்டஸ்ட்ரியை நீங்க டிஸ்சப்போர்ட் பண்றீங்க, எப்பயுமே வந்து சைமா அவார்ட்ஸை கடைசியா தான் நீங்க கன்னட இண்டஸ்ட்ரிக்கே நீங்க வந்து கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது மொத்த ஆடிட்டோரியுமே வந்து எம்டியா இருக்கு, வந்த செலிபிரிட்டி யாருமே இல்ல, அவார்டு வாங்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்த மாதிரி வந்த ஒரு ப்ரோக்ராமை கான்டக்ட் பண்ணாங்க. இதே மாதிரி ஃபியூச்சர்ல சைமா அவார்ட்ஸை வந்து கண்டினியூ பண்ணாங்க. கன்னட இண்டஸ்ட்ரியில அந்த சைமா அவார்ட்ஸை பைக்கவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஆக்சுவலா அவரோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட நியாயமாவும் இருக்கு, கோபமாவும் இருக்கு. இந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரிக்கு நடந்தாலும் அந்த இண்டஸ்ட்ரி பப்ளிக் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறீங்க லாஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்றது மேட்ரு கிடையாது. கடைசியா ஒட்டு மொத்தம் எல்லாருக்கும் அவார்டு கொடுத்து முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் இருந்து பார்த்துட்டு போகணும். ஆனா அப்படி இல்லாம கடைசி அவார்டு கொடுக்கும் போது மொத்த பேரும் கிளம்பி போயிட்டாங்க. ஆடிட்டோரியம் வந்து எம்டியா இருக்குன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். ஸோ இந்த வகையில சைமா பண்ணது தப்பு தான், இது திரும்ப அவங்க பண்ணக்கூடாது. ஏகே அடுத்து நடிக்கிற AK64 ப்ராஜெக்ட் பத்தி இப்ப 2 வித்தியாசமான நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல என்ன சொல்றா பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல மைத்திரி தான் தயாரிக்க மாதிரி இருந்தது, அதுக்கப்புறமா வேல்ஸ் தயாரிக்க போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் இப்ப வந்து அப்டேட் பாத்தீங்கன்னா ரோமியோ ப்ரொடியூசர் ராகுல் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாருன்னு அப்படி மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் ப்ரொடியூசர் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் கிட்ட இருந்து வேற ஒரு ப்ரொடியூசர் மாறலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இப்படி ஒரு நியூஸ் வந்தாலும் இன்னொரு பக்கத்துல வந்து இல்ல ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் தயாரிக்கிறாரு, பிளான் பண்ணபடி அக்டோபர்ல வந்து ஷூட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த மாசம் எண்டுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படி மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ 2 விதமா நியூஸ் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறதால AK64 ப்ராஜெக்டை பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. பட் சீக்கிரமா எல்லாம் சால்வ் பண்ணி ஃபாஸ்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஷூட்டிங்கே பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்.